எல்ஜி டாப் லோடுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மிஷினை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து தண்ணி வெளில போகல அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி உங்களுக்கு வந்து ட்ரம்மு சுற்றலைங்க, தண்ணி போகலன்னு சொன்னாங்க. ஆனால் கஸ்டமர் ஒயரிங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் டேப் அடிச்சு வச்சுருக்காரு ப்ளக் பாக்ஸில். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒயரிங் ப்ராப்பராக பண்ணணும் ஒயர் பாக்ஸ்லாம். இது பாருங்கள், தண்ணி வந்து 6 ட்ரம் அப்படியே நிற்கிது. நம்ம தண்ணி இப்போ வெளியில் போகலை. இப்போ வந்து ட்ரெயின் மோட்டர் வந்து இழுத்துன்னா உங்களுக்கு தண்ணி வெளியில் போகும். அதுவும் உங்களுக்கு வேலை செய்யலை. மெயின் மோட்டரும் ஓடலை, உங்களுக்கு மோட்டரும் வந்து ரன் ஆகலை. இது தாங்க கம்ப்ளைண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்ப்ளைண்ட்டு தாங்க இதில் வரும். ஒன்று மோட்ரு போயிருக்கும், இல்லாட்டி போர்டு போயிருக்கும், இல்லாட்டி ஒயர் இலி கடிச்சிருக்கும். இது 3ல் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும். வேறு எர்த்து வேறு வருதுங்க. இது ஒயரிங் ப்ராப்பராக இல்லை. இது மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா இந்த ஒயர் பாக்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாருங்கள், இது 11 டைமிங் குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து மோட்ரு ரன் ஆகலை. இப்போ உங்களுக்கு தண்ணி வெளியில் போகலை, மோட்ரு சுற்றலை அப்படின்னா உங்களுக்கு போர்டில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒயரிங் பார்க்கலாம். எந்த வேலை செஞ்சாலும் ஆஃப் பண்ணிட்டு தாங்க பார்க்கணும். ஒரு ஏசி மெக்கானிக்கே இருப்பாங்க, டக்குன்னு அந்த கஸ்டமர் வீட்டில் போயிட்டு வாஷிங் மிஷின் வரலன்னு சொல்லுவாங்க. நான் தெரியாதுன்னு சொல்ல வேணாம், கழட்டி பாருங்கள். கழட்டி பார்த்தா தான் நம்ம வேலை செய்ய முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒயர் எரிஞ்சிருக்குங்க. இது பார்த்தா டக்குன்னு பார்த்து தெரியாது, எல்லாமே நல்லா இருக்குது. நியூட்ரல் ஒயர் எரிஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஒயர் எரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்ரு ஓடி இருக்கும். ரெண்டுமே ஓடலை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஒயர் தான் கம்ப்ளைண்ட்டு. இங்கே பாருங்கள், கீழே எரிஞ்சிருக்கு, அந்த ஒயர் எரிஞ்சிருக்கு. கம்ப்ளைண்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க, சிரமப்பட தேவையில்ல. நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டு வர வேணாம். நம்ம அதை வந்து நம்ம ஒரு பொருள், எந்த பொருள் வேலை செய்கிறோமோ அதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், நானே வந்த செகண்டில் கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சேன். இது நம்ம வந்து எல்லாத்தையும் பிரிக்கல, நம்ம மேலே கீழே எதையுமே நம்ம கழட்டிட்டு அதெல்லாம் பார்க்கல. பார்த்த உடனே வந்து அது தெரிஞ்சிருச்சு, கம்ப்ளைண்ட் தெரிஞ்சிருச்சு. நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஒயரை மாற்றாவில் டேப் அடித்து போட்டுடலாம். வேலை தெரியாதவங்க கை வைக்காதீங்க. கஸ்டமரில் ஒரு சிலர் வந்து வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் வேலை செய்யலாம்னு நினைப்பாங்க. அந்த வேலை செய்யலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா இருக்கிறதும் போயிடும். அதனால் பக்கத்தில் யாராவது மெக்கானிக் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஏரியாவாக இருந்தாலும் மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி விட்றோம். ஏன்னா இவர் வந்து பல்ப் மாற்ற ஓல்டர்லேருந்து கீழே ப்ளக்குக்கு வந்து டேரெக்டாக ஒயரை ஜாயின் பண்ணி விட்ருக்காரு. ஏன்னா இது ரிட்டன் சப்ளைங்க கூட வரலாம், அதனால் நம்ம பார்த்து தான் அதை செய்யணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வந்து எரியல, மேலே மட்டும் லைட்டாக பட்டிருக்குது. வேறு அது நல்லா தான் இருக்குது. நம்ம இதை மட்டும் நம்ம சிவில் ஜாயின் போட்டோம். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டுங்க, தண்ணி வெளில போகுது. சரிங்களா, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஸ்பின் ஓடுதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம மடி இருந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். மிஷின் ஓடலைன்னா இது மாதிரி தான் இருக்கும் அப்படிலாம் பார்க்காதீங்க. எந்த கம்ப்ளைண்ட் வேணாலும் வரலாம். இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இது வந்து ஒயரிங் வந்து எரிஞ்சிருந்தது. நான் இது வரைக்கும் இது மாதிரி வீடியோ போடலன்னு போட்டேன் நான். நம்ம மிஷின் ஓடலை அப்படின்னா எல்லாமே ஒயரிங் தான் கம்ப்ளைண்ட் இருக்கும்லாம் நினைக்க வேணாம். நம்ம போர்டும் கூட கம்ப்ளைண்ட் ஆகலாம். போர்டு கம்ப்ளைண்ட் ஆனால் கூட உங்களுக்கு பவர் வராது. தண்ணி வெளில போயிடுச்சுங்க. டைமிங் குறையுது. இது ட்ரம் இனி சுற்ற ஆரம்பிக்கும்.
ட்ரம் சுற்றுதுங்க. ஓகேங்க, கம்ப்ளைண்ட் அட்டன் ஆகிடுச்சு. நம்ம வேலையை முடிச்சிட்டோம். நம்ம டோரை தூக்குனா டிஇன்னு எரர் காமிக்கும். ஏன்னா டோர் சுவிட்சுக்கு மேக்னெட் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.